இது ஒரு தனி மனிதனின் பெயர் மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ள விஸ்கி காதலர்களின் மந்திரச் சொல். மது வகைகளுக்குள் விஸ்கியை சேர்ப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் விஸ்கி ஓர் பானம் இல்லை, அது ஒரு கலை. விஸ்கி செய்வது ஒரு வித்தை. அப்படி விஸ்கி செய்து புகழ்பெற்ற ஒரு வித்தைக்காரனின் கதைதான் ஜாக் டேனியல்ஸின் கதை. அமெரிக்காவின் டெனசி மாகாணத்தில் உள்ள லிஞ்ச்பர்க் என்னும் ஊரில் அமைந்துள்ளது டெனசி விஸ்கியின் ஊற்றிடம். ஜாக் டேனியல்ஸ் ஒரு ஐரிஷ் வம்சாவளியை சேர்ந்தவர். தனது 10 வயதுகளில் நியரஸ்ட் டிஸ்டில்லரி நடத்தி வந்த நாதன் என்பவரிடம் வடித்தல் கலையை கற்றுக்கொண்டார். அவரை தனது குரு என்றும் மாஸ்டர் டிஸ்டில்லர் என்றும் தனது சுயசரிதையான பிளட் அண்ட் விஸ்கி என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். 1875ஆம் ஆண்டு உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட சொத்து சண்டையில் ஜாக் டேனியல்ஸ் பக்கம் தீர்ப்பு வருகிறது. அவரது தந்தைக்கு சொந்தமான எஸ்டேட் ஜாக் டேனியல்ஸ் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. அதனை முதலில் சட்டப்பூர்வமாக பதிவு செய்துவிட்டு தனது ஜாக் டேனியல்ஸ் டிஸ்டில்லரியை தொடங்கினார். பிறகு வேகமாக வளர்ந்தது விஸ்கி தொழில். சதுர வடிவில் உள்ள பாட்டில் வித்தியாசமாக கவர்ந்ததுடன் விஸ்கியின் சுவை வேறு விதமான உணர்வை தந்தது. மற்ற விஸ்கிகளை விட அப்படி என்ன வித்தியாசமான உணர்வை தந்தது ஜாக் டேனியல்ஸ்? பொதுவாக விஸ்கி எப்படி செய்வார்கள் தெரியுமா? பார்லியை கழுவி நொதிக்க விடுவார்கள். அந்த அரைத்த கூழில் ஈஸ்ட் சேர்ப்பார்கள். இரண்டும் சேர்ந்து நொதிக்கும் போது அதை பெரிய பெரிய குழாய்கள் கொண்ட பாத்திரத்தில் கொதிக்க விடுவார்கள். அதில் கொதித்து நீராவியாகும் துளிகள் அந்த குழாய்கள் வழி வந்து வடிதல் குழாயில் விழும். அதுதான் விஸ்கி. அந்த விஸ்கியை எடுத்து மரக்குடுவையில் ஊற்றி பதப்படுத்த விடுவார்கள். ஆண்டுகள் கூட கூடத்தான் விஸ்கிக்கு சுவை கூடும். இந்த தயாரிப்பு முறையில் ஒரு புதுவிதமான மாயம் செய்கிறார் ஜாக் டேனியல்ஸ். ஜாக் டேனியல்ஸ் தயாரிக்க சோளம், மால்டட் பார்லி, ரே அவற்றை விகிதப்படி எடுத்து அரைத்து அதில் ஈஸ்ட் சேர்த்து நொதிக்க விடுவார்கள். நொதித்தல் சரியான பக்குவம் வந்த பிறகு கொதிக்க விடுவார்கள். இதில் உருவாகி வடியும் நீராவி விஸ்கி கலெக்டர் ஜாரில் நிறையும். இது விஸ்கி தயாரிக்கும் முறைதானே என்று யோசிக்கலாம். இனிதான் இருக்கிறது ஜாக் டேனியல்ஸின் மாயம். ஓக் மரக்கட்டைகளை எரித்து அதன் கரிகளில் வடிகட்டப்படுகிறது இந்த விஸ்கி. பிறகு இனிப்பு ஓக் மரங்களால் செய்யப்பட்ட மர பேரலை உள்ளே தீமூட்டி வாட்டி அதில் இந்த விஸ்கியை நிரப்பி வைக்கிறார்கள். ஓக் மரத்தின் இனிப்பும் கரியின் நறுமணமும் வேறு சுவையை தருகிறது. ஜாக் டேனியல்ஸ் விஸ்கி உங்கள் மனதை வாசிக்கும், உண்மைதான். விஸ்கியை கவனமாக பாருங்கள். அது ஒரு மனிதன் போல சடாரென மாறும். உங்களை கீழ்கண்ணால் நோட்டமிடும். உங்களது சிந்தனைகளை பார்த்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கும். தெளிவில்லாமல் போகும். கடைசி துளியில் அந்த மனிதன் காணாமல் போயிருப்பான். விஸ்கியிற்கு நாம் அஸ்வாரஸ்யமானவர்கள். நமக்கு அது ஒருபோதும் தனது இரகசிய கதவுகளை திறந்து காட்டாது. விஸ்கி என்பது நம்மளவில் ஒரு திரவம். தூங்குவதற்கான சற்று அதிக அடர்த்தியான இருமல் மருந்து. மாறாக விஸ்கியை புரிந்த மனிதன் அதனுடன் இரவினை கழிக்க நிர்ணயித்திருப்பான். அதனுடைய அனுமதியானது மானசீகமாய் நமக்கு தெரிய வரும். நாம் நமது விஸ்கியை தேர்ந்தெடுப்பதில்லை. ஒவ்வொரு போத்தலும் நம்மை தேர்ந்தெடுக்கிறது. விஸ்கி நமது ஆன்மாவோடு உரையாட ஆரம்பிக்கும் போது நாம் மௌனித்து விடுவோம். சுற்றியும் உள்ள இதர மனிதர்கள், காரணிகள் மறைந்து போகும். ஒரு அறையில் நாமும் விஸ்கியும் எதிர் எதிர் அமர்ந்திருப்போம். விஸ்கி
இரக்கமே இல்லாமல் நம்மை சற்று அசைத்து பார்க்கும், அழ வைக்கும், பாட வைக்கும், வசை சொற்களை வீச வைக்கும், வாஞ்சையாய் மாற வைக்கும், துரோகங்களை மன்னிக்க வைக்கும். விஸ்கி நமது வெறுமையை சற்று நிரப்பும். விஸ்கியை நுகர்ந்து பார்த்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மனநிலையை காட்டும் வாசனை தரும். சில சமயம் அடற்காப்பி, சில சமயம் சோளத்தின் இனிப்பு, சில சமயம் சற்று அரைப்பட்ட மால்ட்டின் பச்சை வாசனை, சில சமயம் டார்க் சாக்லேட் வறுத்து முறுகலாகும் மனம். ஜாக் டேனியல்ஸ் மிகவும் இனிமையானவன். அவனது வாசனை அலாதியானது. ஓக் மரங்களின் வாசனை என்னவென்று தெரியாது. ஜாக் டேனியல்ஸின் சுவை நீக்கப்பட்ட சுவாரஸ்யமற்ற ஏதோ ஒரு வாசனை என்று நாம் அனுமானித்துக் கொள்ளலாம். விஸ்கி வரலாறு ஒரு நீண்ட சாகச கதையாகும். ஒவ்வொரு முறையும் துணிச்சலின் பாதையில் பயணித்து தனது தாகத்தின் நிழலில் கோலோச்சி வருகிறது. வரலாறு மறைக்கப்பட்டன, சில தேதிகள் துல்லியமாக மாற்றப்பட்டன. அரசர்கள் வாழ்ந்தார்கள், ராணிகள் வந்தார்கள், போர்கள் நிகழ்ந்தன, முடிந்தன. எல்லாவற்றுக்கும் பின்னர் அமைதியாக விஸ்கி அமர்ந்திருக்கிறது.